வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் 2. நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரோட் டு ரசல்மேனியாவுக்கு முன்னாடி நடக்கிற லைவ் ஷோ. அதில் நம்ம ரோமன் ரெயின்ஸ்க்கு மேட்ச் இருக்குது. அது யார் கூட அப்படிங்கிறது லீக் ஆகிருக்குது. அப்புறம் முன்னாள் WWE ரெஸ்லர் கெய்திலுடைய பரிதாப நிலை, ரசல்மேனியாவுடைய சாம்பியன்ஷிப் ஸ்டோரியை WWE மாற்றிருக்கிறாங்களா? மோர் அப்டேட்டை பற்றி நீங்கள் வீடியோ பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் ஒரு ரசலிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ரோட் டு ரசல்மேனியா, அது என்னப்பா ரோட் டு ரசல்மேனியானா, முன்னாடியிலேருந்து ரசலிங் பார்க்கவங்களுக்கு தெரியும். ரசல்மேனியாவுக்கு முன்னாடி ஒரு சில லைவ் ஷோஸை ரசல்மேனியா ப்ரொமோஷனுக்காக நடத்துவாங்க. ஒன்று ப்ரொமோஷன், இன்னொன்று துட்டு, ரெண்டும் கிடைக்கிதுல்ல. அப்படிப்பட்ட ரோட் டு ரசல்மேனியாவுடைய ப்ரொமோஷனில் நடக்கிற அந்த ஷோக்கு ட்ரிபிள் ஹைட்ஸ் வந்து அஃபிஷியலி ரோமன் ரெயின்ஸையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ரோமன் ராஸ்மேண்டனுக்கு வரதே அதிசயம். இதில் பேப்பரியிலையும் சண்டை போடுறதெல்லாம் ரொம்ப அதிசயம். இதில் லைவ் ஷோவில் சண்டை போடுறதுனா ரொம்ப அதிசயம்ல. ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறமா சண்டை போட போகிறாரு. அவருடைய பிளான் என்னவாக இருக்கும், யாரு கூட மோத போகிறா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தானே பல ரசிகர்களுக்கு. பட் இப்போ அதுக்கான ஆன்சர் ஓரளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குது. ரோமன் ரெயின்ஸ் இதுக்கு முன்னாடி விளையாடின ஒரு ரெஸ்லர் கூட தான் மோத போகிறாராம். அது வேறு யாருமே கிடையாது, பிரான்சன் ரீட். ஆக்சுவலி அதுக்கான காரணமும் இருக்குது. ஆக்சுவலி WWE இதை ஏன் நடத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி பிரான்சன் ரீடுக்கும் ரோமனுக்கும் க்ரௌன் ஜூவலில் ஒரு மேட்ச் நடத்திருப்பாங்க WWE. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து தோற்று போயிருப்பார். அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அந்த ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த மேட்ச்சில் தோற்று போனதுக்கு அப்புறமா இப்போ ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக ரசல்மேனியாவில் மோதினார். படம் இதுக்கு முன்னாடி தோற்றது பிரான்சன் ரீடுகிட்ட, நிறைய தோல்விகள் அதுக்கப்புறமா வந்தது வார் கேம்லலாம். இப்போது அதை ஈடுகிட்டும் விதமாக தோற்ற பிரான்சன் ரீடு கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் ஷோவில் ஒரு மேட்ச் வைக்கும் பட்சத்தில், பாருப்பா ரோமன் அன்னைக்கு தோக்கடிச்ச பிரான்சன் ரீடு கூட ஒரு மேட்ச் விளையாடி ஜெயிச்சுட்டாரு அப்படிங்கிற பேர் கிடைக்கும்ல, அதுக்காக பண்ணலாம். ஆக்சுவலி காய்ஸ், என் வாழ்க்கையிலேயே ஒரு உருப்படாத மொக்க ஸ்டோரில் என்ன அது பிரான்சன் ரீடுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு சாம்பியன்ஷிப்புக்காக சண்டை போடுறதை பார்த்துருக்குறேன், ஏன் ஊலாஃபாலா மாலைக்காக சண்டை போடுறதை பார்த்துருக்குறேன், ஷூக்காக சண்டை போட்ட தருணத்தை அப்போ தான் பார்த்தேன். ரோமன் ரெயின்ஸோடைய ஷூவை திருடி பொழப்பு படத்தினா நம்ம பிரான்சன் ரீட் அந்த ஷூவை திருடி பார்த்தீங்கன்னா பொழப்ப நடத்தினார். அந்த ஸ்டோரிலாம் என் வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா மறக்க முடியாது. அதாவது ரெஸ்லிங் கெரியரே உங்களுக்கு பிடிக்காத மொக்க ஸ்டோரியிலேன்னு எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்து தான் சொல்வேன். ரோமன் ரெயின்ஸுக்காக மட்டுமே அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சகிச்சுக்கிட்டு ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்களாக அந்த பிரான்சன் ரீட் கூட மேட்சை பார்த்தாங்க. மற்றபடி ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஒருத்தே கிடையாது அந்த மேட்ச்லாம். இப்போ அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா டை அப் பண்ணதுக்காக மீண்டும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. இது ரோட் டு ரசல்மேனியாவில் நடக்கிறதுனால நம்ம டிவியில் அல்லது நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறது கிடையாது. கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுவாங்க, அப்படி பார்க்கலாம். அடுத்த செய்தி கைத்லியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கைத்லி அப்படிங்கிற ரெஸ்லர் பல பேருக்கு தெரியும். இந்த வீடியோ பக்கத்தில் பாதி பேருக்கு தெரியும். தெரிகிறவங்க அவங்க அப்புறம் எனக்கு தெரியும், ரொம்ப பிடிச்சவர், பெரிய பலசாலி அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ தான் கேள்விப்படுறேன் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை பேருக்கு தெரியுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கைத்லி இருக்கார்ல, த ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லிங் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்பட்டார். வின்ஸ் மெக்மேனுக்கு நிறைய ரெஸ்லர்ஸை பிடிக்கும், அதில் கெய்த்லியும் ஒருத்தர். ஒரு காலத்தில் தான் இவர் தான் ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லிங் கம்பெனி, அடுத்த WWE சாம்பியன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டாங்க. ஏன் ரோமன் ரெயின்ஸுக்கே சர்வே சீரிஸில் பார்த்தீங்கன்னா டஃப்பு கொடுத்து கையை கொடுத்து நெக்ஸ்ட்டு ரோமன்பா அப்படிங்கிற மாதிரி இவரெல்லாம் பேசினாங்க. WWE சாம்பியனெல்லாம் பார்த்தீங்கன்னா NXTல வின் பண்ணி ஒரு பெரிய சாதனை பண்ணார். அப்படி பத்தில் கெய்த்லி பார்த்தீங்கன்னா WWEயில் வந்து நெக்ஸ்ட்டு ரோமன் ரெயின்ஸ் அவர் தான் சொல்லி அழைக்கப்பட்டாங்க. ஆனால் அவருக்கு ஸ்டோரியில் அமையலை. அதுக்கு மேலே அவருக்கு ஹார்ட் அட்டாக், இதய பேரிழப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா WWE அனுப்பிவிட்டாங்க. அவர் AEW பக்கம் போனார். AEW போய் டித் பிரேக்கெட்லே அப்படிங்கிற நேமில் சண்டை போட்டார். ஸோ அங்கே ஓரளவுக்கு ஓகே, ஆனால் ரொம்பலாம் இல்லை, டாக் டீம் லெவலில் தான் இருந்தார். அதுக்கப்புறமா AEW பார்த்தீங்கன்னா அவரை பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது, சும்மா தான் வச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட கெய்த்லி பார்த்தீங்கன்னா ரிங்கில் சண்டை போட்டு 1 இல்லை 2 இல்லை 2 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம மாதக்கணக்கில் சண்டை போடாமல் இருக்கிறதுலே சொல்லிட்டு இருப்போம். ஆனால் கெய்த்லி சண்டை போட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கான காரணம் அவருடைய இன்ஜுரி மட்டும் இல்லாமல் AEW அவருக்கு எதுவும் ஆஃபரும் பண்ணலை. ஆக்சுவலி கான்ட்ராக்ட் இருக்கும்போது அவரை சும்மா தான் வச்சுருந்தாங்க. இப்போ எந்த விதமான நான் கான்ட்ராக்டும் இல்லாமல் சும்மா இருக்கார். அதாவது AEWலேருந்து ரிலீஸ் ஆகலை, கான்ட்ராக்ட் முடிஞ்சு அவங்க வந்து கான்ட்ராக்டை பற்றி எதுவுமே பேசலை. கெய்த்லியும் சண்டை போடலை, இப்போ வீட்டில் சும்மா தான் இருக்கார். கெய்த்லியுடைய ரீசன்ட் பிக்சர்ஸ் கூட அவர் எப்படி இருப்பாருன்னு கூட தெரியல பல பேருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மோசமான நிலைமைக்கு போயிட்டார். அதாவது வாழ்க்கை ஒரு வட்டண்டி அப்படிங்கிற மாதிரி தளபதி
தளபதி சொன்னாங்களா தளபதி என்ன வளரிட்டு கிடக்கேன் தளபதி சொன்னார் ஒரு படத்தில் தானே. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ கெய்த்திலுடைய கெரியரும் மாறிடுச்சு. ஒரு காலத்துலலாம் நெக்ஸ்ட் ரோமன் நீதாயா பெரிய ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லிங் அப்படின்னு சொன்னவரை ஏடபிள்யூக்கு கூட்டிகிட்டு போய் சோத்து மூட்டை ஆக்கி விட்டாங்க. சரி அதாச்சும் பரவாயில்ல, ட்ரிபிள் ஹெச் யாரெல்லாம் ஒரு பெரிய கொடி கட்டி பிறந்தவர் தானே. இப்போ ட்ரிபிள் ஹெச் மறுபடியும் வந்துருச்சு. மீண்டும் டபிள்யூல கொடி கட்டி பரப்பாருன்னு பார்த்தா டபிள்யூ பக்கம் வர முடியல. அவரும் பார்த்தீங்கன்னா ஒதுங்கி போயிட்டாரு. கெய்த்திலி இருக்காரா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கெய்த்திலுடைய கெரியர் போயிருச்சு. பார்த்தீங்களா ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி போயிருச்சு. 2 வருஷமாக சண்டை போடாமல் வீட்டில் சும்மாவே இருக்கிறாராம். அதில் ஒரு வருஷம் ஏடபிள்யூ கான்ட்ராக்ட் இருந்தே அவரை பழி வாங்கிட்டாங்க. எந்த காரணம் தெரில. மிச்சம் ஒரு வருஷம் ரெஸ்லிங்கே பார்த்தீங்கன்னா வெறுத்து வீட்டில் சும்மா இருக்கார். பார்க்கவே பரிதாபமாக இருக்குல்ல. எல்லாருடைய பார்வையும் இப்போ ரெசல்மேனியா பக்கம் தான் இருக்குது. சரி ரோமன் ரெயின்ஸ் டிக்கு இப்போ ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை பற்றி நம்ம பேச வேண்டாம். அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக ட்ரூ மேக்கின்டையர் கூட யார் மோத போகிறா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறி. நாளுக்கு நாள் பலவிதமான ரூமர்ஸ் வந்தாலும் அதை பற்றி நான் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். அதில் இப்போ பெரிய நியூஸ் கிடச்சிருக்குது, பிக் அப்டேட் நியூஸ். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரூ மேக்கின்டையர் ரெசல்மேனியாவில் யார் கூட மோதுவா அப்படின்னு சொல்லும்போது பல பேருடைய ஒற்றை சாகுபாடு கருத்து என்னதுன்னா அது கோடி ரோட்ஸ்க்கும் ட்ரூ மேக்கின்டையருக்கும் இந்த வருஷம் ரெசல்மேனியாவில் மேட்ச் நடக்க ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பல ரசிகர்களுடைய பதிலாக இருந்தது. ஆக்சுவலி என்னுடைய பதிலும் முதல்ல அதுதான் இருந்தது. பல WWE பார்த்தீங்கன்னா கோடிக்கும் ட்ரூக்கும் நிறைய தடவை மேட்ச் நடத்ததுனால இதை வேற ஒரு கார்னரில் நடத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டாங்க. அதுதான் கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ட்ரூ மேக்கின்டையர் வெர்சஸ் ஜேக்கப் ஃபாச்சு ஃபார் த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். இப்படி ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கும்போது ரசிகர்கள் மத்தியில் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், மேட்சும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆக்சுவலி இதுதான் WWE ஸ்டில் இது வரைக்கும் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நடுவில் தான் வந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஸ்டோரியை WWE கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்க. அதை நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ட்ரூ, ஜேக்கப், கோடி ரோட்ஸ் இவங்க 3 பேருக்குள்ளுமே இந்த ஸ்டோரி லைன் போயிட்டு இருந்ததில் இப்போ WWE பார்த்தீங்கன்னா போன வாரம் நடந்த ஸ்மாக்டவுன்லேருந்து ராண்டி ஆட்டனை நினச்சிருப்பாங்க. ட்ரூ சம்மந்தமே இல்லாமல் அவர் எலுமிச்சி ஜம்பல் இருந்தாலும் எலுமிச்சி ஜம்பல் எல்லாரையுமே அட்டாக் பண்ணியிருக்கலாமே, அதை விட்டுட்டு ராண்டி ஆட்டனை சம்மந்தமே இல்லாமல் ட்ரூ டைட்டில் வச்சு அட்டாக் பண்ணியிருப்பாரு. இதில் நம்ம ராண்டி ஆட்டன் பார்த்தீங்கன்னா இன்வால்மெண்ட் ஆகிட்டாரு. இப்போ ராண்டி ஆட்டனும் பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் லைன் பக்கம் இருக்கிறாரு. ஆக்சுவலி இந்த லைனு அந்த சாம்பியன்ஷிப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவோ ஆட்டனுக்கு கொடுத்துருக்க வேண்டியது. ஆனால் WWE பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் மாவாட்டுங்க, அதுக்கப்புறமா ராண்டி ஆட்டனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரங்கட்டி விட்டாங்க. இப்போ அவருக்கான வாய்ப்பு ரெசல்மேனியாக்காக கிடச்சிருக்குது. இவர் மட்டும் கிடையாது, சாமி ஜயன் அவரும் கோடி ரோட்ஸ் மேலே செம்ம கடுப்பில் இருக்கார், காண்டில் இருக்கார். அவரும் பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பியன்ஷிப் லைனில் இருக்கிறார். அதாவது நான் அந்த லைனில் யாரெல்லாம் இருக்கான்னு சொன்னேன், கோடி ரோட்ஸு, ராண்டி ஆட்டனு, அதுக்கப்புறமா சாம்பியனான ட்ரூ மேக்கின்டையர், ஜேக்கப் ஃபாச்சு, அடுத்து சாமி ஜயன். இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில WWE ஸ்மாக்டவுன் சூப்பர் ஸ்டார்ஸ் கூட இந்த டைட்டில் பக்கம் வரலாம். நம்ம இந்த வருஷம் ட்ரிபிள் த்ரெட்டாவோ இல்லை சிங்கிள்ஸ் வச்சாவோ நடக்கிறோம்ல, அது ட்ரிபிள் த்ரெட்டாவோ சிங்கிள்ஸ் மேட்சாவோ நடக்காமல் ஒரு 4-way மேட்சாவோ ஃபேட்டல் 5-way மேட்சாவோ நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்காக பல ரெஸ்லர்ஸ் வந்து இந்த வருஷம் சாம்பியன்ஷிப்பாக மோதுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அப்படி மோதினாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை பார்க்கறத கம்பேர் பண்ணும்போது இப்படி மோரதன் ஒரு ரெஸ்லர் வந்து ஒரு சாம்பியன்ஷிப்பாக மோரதை பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த நியூஸ் தான் இப்போ கிடச்சிருக்குது. அப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அவங்களுடைய ஒரு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க.